சுந்தர் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 82. பூவாரோ பெரியோர் உலகந்தன்னை கொள்ளுவரோ தள்ளுவரோ சிறியோர் போல தாவுவரோ தெரிந்ததனை வில்லுவாரோ தாரித்திரமே அதனை சொல்லுவாரோ சாவு வரும் காரணத்தை நினைந்து கொண்டு தனை கொள்ளும் கூற்றனோடு சண்டை செய்வார் மேவுவரோ கூற்றனோடு கூடார் வாடார் மெய் வீசும் காற்றுளவு கொண்டார் பாரே. இப்படி வேடமிட்டு சத்தமிடுபவர்களோ பெரிய ஞானிகள். இவர்கள் உலக போகங்களை அனுபவிப்பார்களா அல்லது இவையெல்லாம் துறந்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று தள்ளுவார்களா? சிறியவர்கள் போல மனத்தை புறந்து போலாக்கி ஒன்றை விட்டு ஒன்று தாங்குவார்களா? தாங்கள் அனுபவத்தில் அறிந்த உண்மைகளையாவது விலைக்கு சொல்வார்களா? நமக்கு வரும் தரித்திர துன்பங்களை இவர்களால் விளக்க முடியுமா? இது போன்றோரால் எதுவும் செய்ய முடியாது. இவை யாவையும் வாசியே காட்டிக் கொடுக்கும். ஆதலால் வாசியோக சாதகர்கள் சாவு வரும் காரணத்தை அறிந்து கொண்டு இறைவன் ஒருவனையே நினைவால் நிறைந்து கொண்டு மரணத்தை வெல்ல தன்னை கொல்ல வரும் யமனுடன் வாசி எனும் ஆயுதம் கொண்டு சண்டை செய்வார்கள். இவ்வாறு நான் சொல்லும் யோக ஞான சாதனைகள் செய்பவர்கள் என்றும் யமனோடு கூட மாட்டார், எதற்கும் அஞ்சி வாழ மாட்டார். இவர்களே மெய்ப்பொருளை அடைந்து மெய் வாசி எனும் காற்றிலேயே எப்போதும் உலாவிக் கொண்டே இருப்பார். இந்த உண்மைகளை உணர்ந்து தியானித்து பாரப்பா. பாடல் 83. கொண்டார்கள் உடலுயிரை பருந்து கொண்டு கோடி வித்தை கண்டார்கள் முத்தி சித்தி கண்டார்களும் ஒன்றை கண்டு கொண்டு சாதித்து பெற்றோமே என்று எண்ணி உண்டோர்கள் பேச்சுரையும் கைபாகங்கள் உப்போடு கைப்பறிந்து தெரியும் முன்னம் தின்றோர்கள் பொய் கொண்டு சாவாரானார் திருப்பிள்ளை ஆக்கிவிட்ட சமையலாச்சே. உண்மையை தெரிந்து கொண்டோர்கள் உடலையும் உயிரையும் பகுத்தறிந்து கொண்டு பக்குவமாய் வாசியில் சேர்த்து இறைவனை அடைவார்கள். வாசியினால்தான் கோடி வித்தைகளை கண்டார்கள். வாசியினால்தான் முக்தியையும் சித்தியையும் அடைந்தார்கள். தங்களுக்குள் இருக்கும் 6 ஆதாரங்களையும் ஒவ்வொன்றாய் கடந்து மெய்ப்பொருளை கண்டுகொண்டு அதில் உள்ளே போகும் வாசியை பயிற்சி செய்து சாதனைகள் செய்ய வேண்டும். இது பல சோதனைகளையும் தாண்டி சாதித்து பெற்றவர்களே இறைவனை எண்ணி தவம் புரிந்து அன்னையின் அருள் பெற்று அமுதத்தை உண்பார்கள். இதை உணராமல் உண்டவர்கள் பேச்சில் வரும் கைபாகம் செய்பாகம் அறியாமல் கற்பம் என்றும் முப்பு என்றும் செய்வதனால் பயன் ஏதுமில்லை. இப்படி கற்பம் செய்து கொண்டு உண்டு சாகாநிலை அடைவோம் என்று சிலர் பேச்சை கேட்டு உப்பில் இருக்கும் கரிப்பை அகற்றும் முறை அறியாது முப்பு முடித்தோம் என்று தெரிவதற்கு முன்பே அதனை தின்று பொய்யை மெய்யென்று நம்பி செத்து போனார்கள். அநேகர் வாசியை அறியாமல் முப்பு முடித்தோம் என்பது சிறு பிள்ளைகள் கூட்டாஞ்சோறு ஆக்கியிட்ட சமையல் போல பொய்யாச்சே. பாடல் 84.
சமையலாய் செய்வதற்கு சமானங்கே தவசு முறை உடற்கூறு நன்றாய் பாரு அமையலாய் காயெடுப்பு மூலம் பாரு அனலிட நெஞ்சினடு மனச்சாமான்கள் அமையலாவே இருக்க மேட்டு நெஞ்சில் தூண்டி நிற்கும் நல்லறிவு கூட கூட்டி கமையலாய் காயாமல் ஒன்று சேர்ந்து கார்பசிக்கு இட்ட கதை கருத்திக்கியே உண்பதற்கேற்ற சமையலை செய்வதற்குரிய பொருள்களை கேள் உடம்பில் உள்ள 96 தத்துவங்களை நன்றாய் அறிந்து கொண்டு தவம் செய்யும் வழிமுறைகளை உணர்ந்து சாதனைகள் செய் மூலாதாரத்தில் அடுப்பை போல் கலந்து கொண்டிருக்கும் கனலை எழுப்பி அனலில் சேர்க்கும் வாசியை இளையப்படுத்து வாசியினாலேயே மனத்திலுள்ள ஆணவம் கன்மம் மாயை எனும் மும்மலங்களையும் நீக்கு நெஞ்சமாகிய உள்ளத்தின் நடுவில் வாசியை கொண்டு போய் நிறுத்து அது உச்சியாக உள்ளத்திலேயே உள்ள ஜோதியை சேர்ந்து பிரகாசிக்கும் அச்சோதியிலேயே 7ஆம் அறிவாகிய நல்ல அறிவை கூட்டி அறிவு உணர்வு நினைவு என்ற மூன்றையும் ஒன்று சேர்த்து பொறுமையுடன் வாசியிலேயே சக்தியை வீணாக்காமல் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்தால் அன்னை அருளால் அமுதம் அருந்தலாம். இதுவே கடும் பசிக்கு இட்ட அன்னமாகும். நான் சொல்லும் இவ்வழியை உன் கருத்தில் வைத்து முயற்சியுடன் தொடர்ச்சியாக பயிற்சி செய். அன்பே சிவம் அன்பே